पति ब्रह्मचारी। நேத்து ராத்திரி நீ என்ன வீட்ல அவளுக்கு ஆர்த்தி எடுத்தியா? நீங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்ல ஒரே ரூம்குள்ள. சூரஜ் அவனோட உயிரை விட்டாலும் விடுவானே தவிர இன்னொருத்துக்காக அவனோட பிரம்மச்சாரியத்தை விட மாட்டான். உனக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த கல்யாணம் சூழ்நிலையால ஏற்பட்ட ஒரு கான்ட்ராக்ட், அவ்வளவுதான். ஒண்ணு எங்க ஐயா போட்ட உத்தரவை என்னால மீற முடியாது, இன்னொன்னு எனக்கு அந்த நேரத்துல பணம் தேவைப்பட்டது, அவ்வளவுதான். புரியுதா உனக்கு? இதுக்கப்புறம் நீ என்ன கருமத்தை வேணாலும் நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. வெளியே ஒரு பைத்தியக்காரி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா, அப்புறம் இன்னொருத்தி உள்ள என் உயிரை எடுக்கிறதுக்கு தயாரா காத்துக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோட உயிரை எடுக்காம விட மாட்டானுங்க போலயே. மாமா பசிக்குதுன்னா நான் ஏதாவது சமைக்கட்டுமா? இல்லம்மா, நான் இதை எனக்காக ஒன்றும் கட் பண்ணல, அந்த பொண்ணுக்காக பண்றேன். அவங்க வீட்டுல இந்த மாதிரி தானே அவ சாப்பிட்டுருப்பா. எல்லாருக்கும் வச்சு பிஸ்தா பாதாம் எல்லாம் நீ ஒருத்தியே சாப்பிட போறியா? உங்க அம்மாவை இதெல்லாம் அமிச்சாங்க. இனிமே உனக்கு பாயாசமும் கிடைக்காது, இந்த பிஸ்தா பாதாமும் கிடைக்காது, புரியுதா? 4 பாதாம திருடி சாப்பிட்டதுக்கு என் அத்தை இனி பாயாசமே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா எங்க மாமா என்னடானா புது மருமகளுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வந்துட்டா பெரிய வீட்டு மருமக. ஒரு போட்டு தங்கம் கூட குழந்தை வீட்டுல இருந்து கொண்டு வரல. இந்தம்மா சாப்பிடு, சாப்பிடுமா, இல்லனா எங்கிருந்து சக்தி கிடைக்கும்? இந்த சக்தியை வச்சு என்ன பண்றது? யாரு கூட சண்டை போடுறது? எனக்கு எதிராக முடிவெடுத்தாங்களே, அதாவது என் வீட்டாளுங்க கூட சண்டை போடுவான், இல்ல என்னோட புருஷனும் ஏத்துக்க முடியாத ஒரு ரவுடி கூட சண்டை போடுறதா? முடியல. இங்க பாருமா, இந்த வீட்டோட கூரையும் சரி 4 சவறுகளும் சரி உன் வீட்டு அளவுக்கு பெருசு கிடையாது. ஆனா எங்களுக்கு பெரிய மனசு. என்னால ஒன்னே ஒண்ணுதாம்மா சொல்ல முடியும், நீ இங்க எவ்வளவு நாள் இருக்கியோ அது வரைக்கும் நீ என் மகளா இங்க இருக்கலாம். உனக்கு எப்போ என்ன வேணாலும் சரி, தாராளமா என்ன கேளு, நான் இருக்கமா உனக்கு. நேத்து வரைக்கும் நான் என் இஷ்டத்துக்கு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா எப்பவும் யாரும் என்கிட்ட வந்து உனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை பிடிக்கும்னு கேட்டதே கிடையாது. நான் இப்ப அந்த கடவுள் கிட்ட கூட என்ன கேட்பேன்? நான் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, அதுல இருந்த ஒவ்வொரு நொடியுமே போலியானது. அதோட நேத்தும் இன்னைக்கும் நடுவில் நடந்த விஷயம் எல்லாம் ஒரு கனவு மாதிரி மறையாதா? நான் ஆசைப்பட்ட என்னோட அந்த அப்பா திரும்ப எனக்கு கிடைக்க மாட்டாரு. தன்னை விட தான் பொண்ணு மேல உயிரை வச்சிருந்த அந்த அப்பா தான் எனக்கு வேணும். என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றினாரு. அவரோட சொந்த பிடிவாதத்தினால எனக்கு என் வாழ்க்கையில மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு.
அப்பன் எப்படி தான் பொண்ணு இந்த மாதிரி ஒரு நரகத்துல தள்ளுவான்? பூரன், சீக்கிரமா சூரஜுக்கு ஃபோன் பண்ணு. ஏன் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு கேளு. நீங்க கூப்பிட்ட உடனே அவன் வந்த காலம் எல்லாமே மலையேறி போச்சுமா. கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பிரம்மச்சாரிக்கு. இனிமே கண்ணிலேயே பட மாட்டான். நான் தான் வந்துட்டேன்ல அத்தை. சூரஜும் வந்துருவான். அட ஆண்டவா, உன் கருணையே கருணை. நீ ஒருத்தி தாமா என் மேல உண்மையா அக்கறை காட்டுற. குங்குமமா? உன் நெத்தில எப்படி இது? ஒரு வேலைய சூரஜ் பிரம்மச்சாரி விரதத்தை விட்டுட்டானா? உன் நெத்தில அவன் தான் குங்குமம் வச்சானா? அந்த பிரம்மச்சாரிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும் அத்தை. அட அது ஒண்ணும் இல்ல அத்தை. நான் சாமி கும்பிட போயிருந்தேனா அங்க 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 வந்து குங்குமம் வைக்கும்போது தெரியாம நெத்தியில வச்சுட்டேன். அது அவளோட கருணை நினைச்சுக்கோமா. நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சூரஜ் தான் உன் நெத்தியில குங்குமம் வைக்க போறான். உங்களுக்கு மட்டும் உடம்பு நல்லா இருந்திருந்தா சூரஜ் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு உங்ககிட்ட வந்து நான் நேரடியா உண்மையா சொல்லியிருப்பேன். தண்ணி. தண்ணி தண்ணி. இந்தாம்மா. அண்ணா, இதுல என்ன இருக்கு? இவங்களுக்கு பைப்பு தண்ணி குடிச்சு பழக்கம் இல்லை இல்லையா? குடிச்ச உடம்பு முடியாம போயிடும். இவ்வளோ காஸ்ட்லியான தண்ணியா? அதுவும் பாக்ஸோட வாங்கிட்டு வந்திருக்கீங்க? भी मेरी तरह ना कहीं से मैं तेरी तरह मिलके भी दोनों हैं अजनबी कैसी है ये दास्तां तू कहाँ मैं कहाँ तू இதனால தான் காலைல அண்ணி பைப்பு தண்ணி குடிக்கல போல இருக்கு. இந்த சின்ன விஷயம் கூட எனக்கு தெரியாம போயிடுச்சே. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இஷா அண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யுது. இல்ல அது வந்து 1 2 3 4 5 6 7 ஒரு பாட்டில் 10 ரூபாய்னா 24 பாட்டிலுக்கு 240 ரூபாச்சு. அப்புறம் கிளாஸுக்கு 100 ரூபாய் வச்சாலும் 300 ரூபாய் 340 ஆச்சே. காலம் காத்தால 340 ரூபாய்க்கு செலவு வச்சுட்டாலே இந்த மகாராணி. இவளுக்கு என்னெல்லாம் செலவு பண்றாங்களோ அதெல்லாம் கணக்கு எழுதி வைக்க போறேன். முத தடவையா அத்தை இல்லையே நான் ஃபீல் பண்றேன். இங்க நடக்கிற இந்த வேடிக்கை எல்லாத்தையும் அத்தை கிட்ட சொல்லி ஆகணும். ஆனா எப்படி சொல்றது? ஹாஸ்பிட்டல்ல எப்பயும் யாராவது ஒருத்தர் இருக்காங்களே.
ஒருவேளை அத்தை கிட்ட இதெல்லாம் நான் தான் சொன்னேன்னு இவங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அப்புறம் ஏன் கதை முடிஞ்சிருமே. கிளாஸ் இவ்வளோ கொதிக்குது, ஒருவேளை உடம்பு சரியில்லையா? காவ்யா, வந்து செக் பண்ணுமா, இவளுக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குதுண்ணா. அம்மா அம்மா அம்மா. இந்த 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 துணியை புரிஞ்சு அவன் நெத்தினவே நான் போய் டாக்டர் கூப்பிடுறேன். கடவுளே, இவங்களுக்கு ஏன் ஜுரம் குறைய மாட்டேங்குது? காவியா, இந்தம்மா டாக்டர் வர வரைக்கும் இந்த மாத்திரையை கொடுமா. ஒருவேளை ஜுரம் குறைஞ்சாலும் குறையலாம். அனி, பெண்கள் எல்லாருக்கும் அவங்க கல்யாணத்தை நினைச்சு ஒரு கனவு இருக்கும். இஷாக்கும் ஒரு கனவு இருந்திருக்கும்ல. ஆனா அப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ண ஒரு விதம் இருக்கே, அந்த கல்யாணம் ஒரு மோசமான கனவுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும்தான் நீ புரிய மாட்டேங்குது. ராத்திரி அவ அந்த வீட்டில் எப்படி இருந்திருப்பான்னு எனக்கு தெரியல. யாருக்கிட்டையும் அவ பேசியிருக்கவும் மாட்டா, அவ சோகத்தை சொல்லியிருக்கவும் மாட்டா. இன்னும் சொல்லணும்னா அப்பா அவ போனை கூட அவகிட்ட கொடுக்கல. அண்ணி, இப்ப நம்ம அவகிட்ட எப்படி பேசுறது? இந்த வீட்ல அவ சுதந்திரமா ஆடி பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த வீட்ல அவ எந்த நிலைமையில இருக்காளோன்னு தெரியல. அண்ணி, அவகிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? இருக்கு இருக்கு. சரளா அத்தை கிட்ட நம்ம பேசலாமே. இந்தாங்க, ஃபோன் பண்ணுங்க. இஷா பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மருமகளே, வந்துட்டேன் மாமா, வந்துடுறேன். டாக்டர் சார், ஏன் ஜுரம் குறைய மாட்டேங்குது? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனால இவங்களுக்கு ஜுரம் வந்திருக்கு. அதனால உடம்பு முழுக்க ரேஷஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல இவங்களுக்கு பொதுவா எந்த மாத்திரை கொடுத்தாங்களோ, அதாவது இவங்க ஃபேமிலி டாக்டர் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுக்கணும். ஸோ ப்ளீஸ் வேற எந்த மாத்திரையும் கொடுக்காதீங்க, அதனால ரியாக்ஷன் ஆயிடும். நான் வரேன். சரி சரி, நன்றி. தேங்க்யூ டாக்டர். இவங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி மாத்திரையை பத்தி கேளு. என்ன அம்மா, சொல்லு சூரஜ். ஐயா, இஷாக்கு இங்க ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அவங்களுடைய உடம்பு ஃபுல்லா சகப்பா புள்ளி புள்ளியா வந்துருச்சு. ஜுரமும் பயங்கரமா அடிக்குது. பழைய மாத்திரை தான் கொடுக்கணுமா? டாக்டர் என்ன சொன்னார்னா, அது பழைய மாத்திரை கொடுத்தா சரியாகுமா? அந்த பொண்ணு என் வீட்டுல இருந்துகிட்டு என்னுடைய முடிவுக்கு எதிராக செயல்பட்டா. அவருடைய எல்லா அடையாளங்களையும் நான் அழிச்சிட்டேன். இனிமே அவளுக்கு வர்ற வலி, கஷ்டம், வேதனை எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவளும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த குலாப் சிங்கோட விருப்பத்துக்கு எதிராக செயல்பட்டா அதுக்கான விளைவுகளை அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஹலோ ஐயா, ஐயா. இப்படி ஒரு நிலைமையா அந்த ஆண்டவன் எதிரிக்கு கூட கொடுக்க கூடாது. இங்க இந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கா, ஆனா அவ அப்பனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல. அண்ணி, நம்ம ஏதாவது பண்ணி அந்த மாத்திரை பேர் அவர்கிட்ட சொல்லி ஆகணும். அண்ணி, நாம ஒண்ணு செய்யலாம். நாமளே அங்க போயிடலாமா? நாமளா? வாங்க. இங்க என்ன நடக்குது? இஷாக்கு இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமா நம்ம அப்பாக்கு எதிரா நாம எதுவுமே செய்யக்கூடாது. அண்ணங்கிற முறையில சொல்றேன். அப்பா ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. இதுக்கப்புறமும் நீ ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணன்னு வையேன், அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். இந்த வீட்டில் எல்லாமே அப்பா இஷ்டப்படி தான் நடக்கும்.
அதனால அப்பா என்ன சொல்றாரோ அதான் நாம செய்யணும். உன்னுடைய எல்லா தப்பையும் நான் மன்னிக்க தயார். ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையே, இந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. பெரியமா, இஷாவை முழுக்க முழுக்க கவனிச்சுக்கிட்டது பெரியமா தான். அதனால இஷா என்ன மாத்திரை போடுவான்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா நீயே கேக்குறன்னு பெரியம்மா ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அப்ப என்ன சொல்வீங்க? அப்ப நீங்க இஷாவை கல்யாணம் பண்ணத பெரியம்மா கிட்ட சொல்லிடுவீங்களா? இஷாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் பெரியமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும். அட கடவுளே, இதுவரை சூரஜ் கூப்பிட்டு அவன் வராம இருந்ததே இல்ல. சூரஜ் வரதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் ஆகுது? வணக்கம் பெரியமா. இப்பதான் நேரம் கிடைச்சதா? இப்ப எதுக்கு வந்த? நீ வராம வீட்ல இருந்திருக்கலாம்ல. முதல்ல கிளம்பு. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல பெரியமா. ஏதோ இருக்கு. உனக்கு இந்த அம்மா விட வேற யாரோ முக்கியமா போயிட்டாங்க. இல்ல பெரியமா, அது வந்து நான் இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அது பெரியமா, எனக்கும் அப்புறம் இஷாக்கும் கல்யாணம். போதும் போதும். அந்த திமிரு புடிச்சவளை பத்தி பேசாத. அவளோட பேரை கூட நீ உச்சரிக்காத. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ அவ கல்யாணத்துக்கு போனல, அங்க மாட்டிருந்திருப்ப. அதான் உன்னால வர முடியாம போயிடுச்சு. இப்போ பேஷண்ட்க்கு நான் பிபி செக் பண்ணோம். நல்ல வேலை, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. போயிருப்பா டெல்லிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புகுந்த வீட்டுக்காரங்க இவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பவே கூடாது. எனக்கு அவ முகத்தை பார்க்காம இருந்தா போதும். ஒருவேளை என் வீட்டுக்கு இந்த மாதிரி மருமக வந்தானா, நான் தொடப்பத்தாலையும் அடிச்சு அவளை வீட்டை விட்டு துரத்திடுவேன். அப்படி இல்லைன்னா நான் விஷத்தை குடிச்சு செத்துடுவேன். நான் எப்படி சொல்லுவேன் இஷா உங்களுடைய மருமகளாகி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு? எனக்கு வர கோவத்துக்கு அவளை 2 அறை விடணும். ஆபரேஷனுக்கு அப்புறம் இவங்க இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு இவங்களுக்கு புரிய வைங்க. பெரியமா, நீங்க இஷாவை மறந்துருங்க. உங்களுடைய உடம்பு இப்ப நீங்க பாத்துக்கோங்க. நான் எப்படி அவளை மறப்பேன்? இதெல்லாம் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணாலதான். அதான் அவளோட பேரை கேட்டாலே எனக்கு உடம்புல பத்திக்கிட்டு எரியுது. பொறுமையா இருங்க பெரியமா. அண்ணா வாங்கண்ணே, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பா பெரியமாக்கு இந்த ஐஸ் ஜூஸை கொடுத்தாதான் நல்லா இருக்கும். பெரியமா ஜில்லுன்னு ஜூஸை குடிச்சாதான் எல்லாமே சரியாகும். இந்தாங்க ஜில்லுன்னு இந்த ஜூஸை குடிங்க. வேணா பாருங்க, நீங்க இந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் நொடியில இந்த கோவம்லாம் போயிடும். குடிங்க. பெரியமா இஷாவோட பேரை கேட்க கூட தயாரா இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா ரொம்பவே மோசமாயிடுங்க நிலைமை. ஆனா உண்மையை சொல்லாம இஷாக்கு இவங்க என்ன மாத்திரை கொடுத்தாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது அன்னைக்கு நீ ஆர்வமா சாப்பிட்டிய அதே ஸ்வீட் தான் இது. திரும்பவும் உனக்காக வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். என்ன நீ சொன்னது உண்மையாயிடுச்சு காவேரி. அந்த அரசியல்வாதி பையனை உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் ஒருத்தரை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கூட எப்பவும் வாழ மாட்டேன். இந்த மாதிரி நடந்ததுனால கண்டிப்பா உனக்கு கிஃப்ட் கொடுத்துதான் ஆகணும்.
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றத கேட்காதனால நீ இப்ப வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற. அதே தப்புதான் இன்னைக்கு உன் பொண்ணு எனக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இன்னைக்கு ஏன் தயவுல வாழ்ற ஒரு சாதாரண ரவுடி பிரம்மச்சாரிக்கு அவனை நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அது உன் பொண்ணுக்கான தண்டனை. அவ புருஷன் ஒரு பிரம்மச்சாரி, இது அவளுக்கான ஒரு தண்டனை. உன் பொண்ணை கட்டிக்கிட்டு அவன் எனக்காக உயிரையும் கொடுப்பான், எனக்காக யார் உயிரை வேணாலும் எடுப்பான். என்ன சொன்னீங்க? இஷாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல 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 இல்ல, கல்யாணம் நடக்கல. அவளுக்கான தண்டனை காலம் ஆரம்பமாயிடுச்சு. உன் பொண்ணு அங்க ஜுரத்தினால துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க அவளுக்கு மாத்திரை கொடுக்க கூட யாரும் ஆள் இல்ல. இஷாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்ணு என் செல்லத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ஸ்வீட் உனக்கு கூட்டி விடுறேன் குலாப் சிங். அட, இந்த மனுஷனோட தலையெழுத்து இருக்கே, அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்றான். அது யாராலையும் மாத்த முடியாது. அப்புறம் நீங்க எப்படி மாத்த முடியும்? நீ ஆசைப்பட்ட பையனை ஒன்னும் இஷா கல்யாணம் பண்ணிக்கல. அந்த கடவுள் என்ன ஆசைப்பட்டாரோ அதுபடிதான் என் பொண்ணு கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு ரவுடி பிரம்மச்சாரிய தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுறல நீ. ஆனா வரப்போற காலங்கள்ல அவனே உன் கழுத்துக்கு ஒரு பெரிய கத்தியா மாறப்போற பாரு. உன்னோட தலையெழுத்தே மாறுறதுக்கான நேரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு புரிஞ்சிக்க குலாப் சிங். அம்மா, இவன் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கே. ஓ காட், ஒருவேளை இவ இறந்துட்டான்னா மாமியார் வீட்டுக்காரங்க தான் சேர்ந்து இவளை கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, நான் இதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கேஸ்ல பெயில் எல்லாம் கிடைக்காது. ஏய், நீ சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது உளறிட்டே இருக்காத. தள்ளுங்க 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 தள்ளுங்க, வழி விடுங்க, தள்ளி போங்க கொஞ்சம். சித்தப்பா, இவ என்ன மாத்திரை சாப்பிடுவான்னு நமக்கு தெரியாம கூட போயிடலாம். அதனால நமக்கு தெரிஞ்ச மாத்திரை இவளுக்கு கொடுக்கலாமே. அட்லீஸ்ட் இவ ஜுரமாவது குறையும் இல்லையா? குடுமா. ஒரு ரவுடி பிரம்மச்சாரிய தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுறல நீ. ஆனா வரப்போற காலங்கள்ல அவனே உன் கழுத்துக்கு ஒரு பெரிய கத்தியா மாறப்போற பாரு. உன் கழுத்துக்கு தூக்கு கயிறா மாறப்போறான். நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க குலாப் சிங். நீ இவ்வளவு நாளா ஆணவத்தோடு இருந்தியே, அது அழியறதுக்கான நேரம் வந்துருச்சு. கல்யாண வாழ்த்துக்கள் குலாப் சிங். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வாழ்த்துக்கள். என் பொண்ணு உன் தங்க கூண்டுல இருந்து விடுதலை ஆகி பறந்து போயிட்டா. என் பொண்ணு உன் தங்க கூண்டுல இருந்து விடுதலை ஆகி பறந்து போயிட்டா குலாப் சிங். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வாழ்த்துக்கள். என் பொண்ணுக்கு எப்பவுமே என்னோட ஆசீர்வாதம் உண்டு. என் பொண்ணு இஷாக்கு விடுதலை கிடைச்சிருச்சு.